ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சோழன நிலவும் ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேசலாமா, அதனால எல்லாரையும் ஒட்டுக்கா உட்கார சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நடேசன் இருந்துட்டு என்ன ஏதுன்னு சொன்னாங்களா, நான் வெறும் ஒரு டம்மு கூட அடிக்காமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சும்மா அப்புறமா வந்து வேறு ஏதாவது பேசினாங்கன்னா நான் செம கடுப்பாயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வாமா நிலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டே நீ நைட்டெல்லாம் எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். என்னை கடை பேத்தாதீங்க. என் வீட்டில் இருக்கிற போதெல்லாம் ஒரு நாளைக்கு 100 வாட்டியாவது ஃபோன் பண்ணி எங்கே வந்துட்டுருக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லி எத்தனை கேள்வி கேட்பேன். ஆனால் இங்கே ரூம்க்கு வந்தாக்க கதவை லாக் பண்ணிட்டு எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு இருந்துட்டு, டே அவன் தான் வருவான், கொஞ்சம் கதவை திறந்து விடுங்கன்னு தானே நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து பாண்டி பல்லவன்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. பாண்டியும் பல்லவனும் இருந்துட்டு நாங்களும் பேசிகிட்டே இருந்தேன், அது சும்மாவே லாக் ஆகிடுது, சும்மா சாத்தி விட்டாவே லாக் ஆகிடுது, நாங்களும் என்ன பண்ணிட்டோம், சரி வர வரையும் வெயிட் பண்ணலான்னு நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் எங்களால் முடியல, அப்படியே பேசிக்கிட்டே படுத்து தூங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான், ஐயோ மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க, என்ன விஷயமா பேசுகிறதுக்காக வந்தோமோ அந்த விஷயத்த முதல்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே சொல்கிறேன் என்னடா விஷயம், ஐயா காலையிலேருந்து இவன் இதே இடத்துல உட்கார வச்சு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா, ஒரு டம்மை கூட என்னால் அடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா வந்து இப்போ நடேசனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு, ஆனால் நீ சொல்லுன நாங்கள் என்ன விஷயமா பேசுகிறதுக்காக வந்திருப்போங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சேரன் இருந்துட்டு 2 பேரோட முகத்தில் சந்தோஷம் தாண்டமாடிட்டு இருக்கு. அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல வீடை பார்த்துட்டிங்களா, இனிமேல் நம்ம அங்கே தான் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து போகணுன்னா நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போகணுன்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு இல்லை, அதுக்கப்புறம் நம்ம எப்படின்னு நாங்கள் போய் வீடு பார்க்குவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேற என்ன விஷயம் சொன்னதானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரை கேட்கலாம், பாண்டி நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். பாண்டியும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, பல்லவனையும் ஏதோ ஒன்று மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு யாருமே சரியாக சொல்லவே இல்லை, அதுக்கு பேசாமல் நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எது கிடைச்சா வீட்டுக்கு போவோமோ அது கிடைச்சிருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் ஏங்க அதை கொடுங்க, இவங்களுக்கு என்ன சொன்னாலையும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கிட்டே இருந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்குறாங்க. இதோ இதை ஞாபகம் இருக்கா அவங்க எல்லாருக்கும், இது இல்லைன்னு தானே நம்ம வீட்டை வெளியே வர வேண்டியதாக ஆயிடுச்சு, இதுக்காக தானே நானும் நிலாவும் நைட்டு என்ன வேலை பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படியே சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டை பிரித்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் வீட்டில் தான் இது இருந்தது, இது தெரியாமல் இத்தனை வருஷமும் ஒரு ஆணி கூட அடிக்க விடாமல் நம்மளை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் நம்ம சேரன் இருந்துட்டு, ஆமாம் இந்த வீடு அப்பா பேரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பல்லவன் வந்து படிக்கிறாரு. பல்லவன் இருந்துட்டு, இது இத்தனை வருஷமாக நம்ம வீட்டிலே தான் இருந்திருக்கு, இது தெரியாமல் நம்ம அவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கப்படி, அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என் அப்பா எனக்காக கொடுத்த வீடு, இது என்னுடைய பேரில் தான் இருந்திருக்கு, இது தெரியாமல் நம்ம இத்தனை வருஷமாக இருந்திருக்கோமே அப்படியே சொல்லிட்டு, டேய் எல்லாரும் பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு நடுநாங்க வீட்டுக்கு போகலாம், அங்கே என் நொண்டனுக்கு இருக்குது அப்படியே சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே எல்லாரும் வீட்டு முன்னாடி போய் போலீஸோடு நிற்கிறாங்க. எது இருந்தால் இது என்னுடைய வீடோ அது இப்போ என்னோட கையில் இருக்க சார், வேணா படித்து பாருங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. போலீஸும் அதை படித்து பார்க்குறாங்க. இந்த பக்கம் கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்திரேன்னு முழிச்சு நின்றுட்டுருக்காங்க. ஆமாம் இந்த வீடு நடேசனோட பேரில் தான் இருக்குது, நடேசன் யார், நான் தான் அந்த நடேசன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நான் தான் அப்போவே சொன்னேனே சார், இந்த வீட்டை எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீடு, இவங்க அதை ஆட்டையாக போட பார்க்குறாங்க. ஏண்டா உங்ககிட்ட என்ன சொத்து இல்லாமல் இருக்கா, வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் இருக்கா, எதுக்காகடா எனக்கு கொடுத்த வீட்டை நீங்கள் அடையணும்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா, நானும் உங்க கூட பிறந்தவன் தானே அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இது பொய்யான டாக்குமெண்ட்டாக கூட இருக்கலாம். எங்கள் அப்பா பொதுவாக தான் இந்த வீட்டை எழுதி வச்சாங்க. இவங்க ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி கஸ்தூரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட வந்து ஆஃபீஸர் இருந்துட்டு அதை பத்திரத்தை பார்த்த உடனே, இல்லை இது உண்மையான டாக்குமெண்ட்டு தான், பல வருஷத்துக்கு முன்னாடி இது எழுதி வச்சுருக்காங்க, இது நடேசனோட வீடு தான், இது உண்மையான டாக்குமெண்ட்டு தான், இவங்க சொல்கிற மாதிரி பொய்யான டாக்குமெண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன சார், வீட்டை திறக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீடியும் சீல் போட்டு இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. வலது காலை எடுத்து வச்சு செம கெத்தா உள்ளே போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான், இனிமே இந்த வீட்டு வாசப்படியை கூட நீங்கள் யாருமே தொட முடியாது, இனிமே ஆடி மாட்டலாம் வீடு, அப்படியே பெருசாக பிளாட் போட்டு கட்டலாம் அப்படியே சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கஸ்தூரிக்கும் அவங்க அண்ணனுக்கும் என்ன பேசுகிறதுனே தெரியல. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளே போன உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏதோ இனிமேல் இது நம்மளுடைய வீடு, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு, அன்னைக்கு என்னடனா இதெல்லாம் ஒரு வீடா, தர்தனம் பிடிச்ச வீடு, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த நல்லதுமே நடக்கவே நடக்காது அப்படியே சொல்லிட்டு அன்னைக்கு அவ்வளோ பேச்சு பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கி என்னடனா, இப்போ என்னடனா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அன்றைக்கி எல்லாருமே நம்ம வருத்தமாக இருந்தோம். நானும் இந்த மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்னா உங்கள் மனசில் யாரை மாற்ற முடியும்? அதனால தான் நான் அப்படி சொன்னேன். மற்றபடி இது நம்மளுடைய வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாருமே ரொம்பவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஜன்னலெல்லாம் வேறு சரி பண்ணிகிட்ருக்காரு நம்ம சேரன் இருந்துட்டு, சீக்கிரமாக இந்த வீட்டை டோட்டலாக மாற்றி ஆகணுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அவங்களுடைய பெரியப்பா மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோ பாருங்க பெரியப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிஸ்டர் நொன்னன் இல்லைங்க, ஆமாம் என்ன வேவு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கேட்கவும், இனிமேல் ஆணி அடிக்கக்கூடாது, செடி நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அதுக்கப்புறம் என்ன செய்வனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் தாண்டா உன் வீடு, அதுக்கப்புறம் அந்தாண்ட இருக்கிறதுலாம் என்னோட நிலம், காலை வச்சு பாரு, காலையும் வைப்பேன் கையும் வைக்குவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூட சேர்த்து டான்ஸாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.